இன்றைய வீடியோ வகுப்பில் நாம் பார்ப்பது முதல் பாடத்திலிருந்து முதல் 5 பாடங்களுக்கான ஹிந்தி में अर्थ लिखी हिंदी में अर्थ लिखी பார்ப்போம். முதலில் அது அந்த வகையில் முதலில் வரும் பாடமானது 40 करोड़ गुर्दे कहाँ से 40 करोड़ गुर्दे कहाँ से புக்கில் பேஜ் நம்பர் வந்து 193. ஆனந்த் குஷி ஆனந்த்னாலும் மகிழ்ச்சி தான், குஷினாலும் மகிழ்ச்சி தான். சகம்கர் கபராக்கர்னா பயப்படுதல், சகம்கர்னாலும் பயப்படுறது தான். சகம்கர் கபராக்கர். ஜரூர் அவசிய ஜரூர் கட்டாயம், அவசியம் கட்டாயம். शरीर तन बॉडी, शरीरना उड़ल, तन्ना बॉडी. बंधु रिश्तेदार உறவினர் ரிலேட்டிவ்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஹிந்தியில் வந்து ரிஸ்தேதார்னு சொல்லுவோம். பந்துங்கிற வேர்டையும் போடலாம். பந்து ரிஸ்தேதார். प्यार प्रेम मीन्स அன்பு, प्यार प्रेम. आनंद खुशी, सगमकर घबराकर, जरूर अवश्य, शरीर तन, बंधु रिश्तेदार, प्यार प्रेम. அடுத்து தட்சிण भारत हिंदी प्रचार सभा அந்த லெசனில் இருக்கிற हिंदी में अर्थ लिखो पापो. स्थित बसा हुआ அமைந்திருத்தல். உத்தேசிய லட்சிய குறிக்கோள், எய்ம், இதெல்லாம் வந்து நம்ம ஹிந்தியில் உத்தேசிய லட்சியம்னு சொல்லலாம். ஆஜீவன் ஜீவன் பர், லைஃப் லாங், வாழ்நாள் முழுக்க அப்படின்னு சொல்லலாம். ஆஜீவன் ஜீவன் பர். प्रतिवर्ष एवरी ईयर अर्थम. प्रतिवर्ष हर साल. खुद स्वयंना தானாவே, செல்ஃபா செஞ்சிருது. குஜர்னா குஜர்னான கழிக்கிறது, பொழுத வேஸ்ட் பண்ணுறது, கழிக்கிறது, ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி குஜர்னா பீத்னா. இப்போ மறுபடியும் பாருங்க. स्थित बसा हुआ उद्देश्य लक्ष्य, आजीवन जीवन पर, प्रतिवर्ष हर साल, खुद स्वयं गुजरना बीतना. அடுத்து தேர்ட் லெசன். बिना चट का पेड़. संदूक पेटी. उपहार दोखा. वातावरण परिस्थिति. आसबाजी पटाखे. मायूस उदास. बातचीत संवाद. संदूक पेटी. संदूक मीन्स पेटी, बॉक्स. उपहार दोखा. उपहार என்றால் உதவி செய்தல், உபகாரம் பண்ணுறது. வாतावरण परिस्थिति. வாतावरण என்றால் சூழ்நிலை, என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். வாतावरण. ஆஸ்வாசி அப்படின்னா கிரேக்கர்ஸ், பட்டாசு பிடிக்கும், பட்டாக்கே. மாயூஸ் உதாஸ், ஷாரோ, வருத்தமாக இருக்கிறது, மாயூஸ் உதாஸ். பாத்ஷித் சம்வாத். பாத்ஷித் மீன்ஸ் கான்வர்சேஷன், உரையாடல். பாத்ஷித் சம்வாத். संदूक पेटी, उपहार दोखा, वातावरण परिस्थिति, आसपासी पटाखे, मायूस उदास, बातचीत संवाद. அடுத்து फोर्थ लेसन. मेरी कहानी अपनी जुबानी. परिवर्तन बदलाव. आयोजन प्रबंध. तिरंगा तीन रंगों वाला. அடுத்து प्रतिबिंब परछाई. आजादी स्वतंत्रता. मानस मन.
பரிவர்த்தன், பரிவர்த்தன்னா மாற்றம், சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. பத்லாவ், பரிவர்த்தன் பத்லாவ். ஆயோஜன் பிரபந்த், ஆயோஜன் அப்படின்னா ஏற்பாடு, திட்டம், யோஜனான்னு சொல்லலாம். ஆயோஜன். பிரபந்தனா ஏற்பாடு, திட்டம் போடுறது, திட்டம்படி செயல்படுது. திரங்கா அப்படின்னா த்ரீ கலர்ஸ், தீன் ரங்கோ வாலா. பிரதிபிம் பர்ச்சாயி, பர்ச்சாயி மீன்ஸ் ஷாடோ, நிழல். ஆஜாதி சுதந்திரதா, சுதந்திரம் தான், அது அப்படியே வந்துருச்சு. ஆஜாதி சுதந்திரதா. மானஸ் மன், மானஸ் மன் அப்படின்னா மனதை குறிப்பது. மானஸ் மன், மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. परिवर्तन, बदलाव, आयोजन, प्रबंध, तिरंगा, तीन रंगों वाला, प्रतिबिंब, परछाई, आजादी, स्वतंत्रता, मानस, मन. அடுத்து 5th lesson டாக்டர் அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம். दुम पूंछ, दुम पूंछ, गुण लगन, गुण लगन. गणना गिनती, गणना गिनती. शिखर चोटी, शिखर चोटी. सर्वोत्तम सर्वोच्च, सर्वोच्चम सर्वोच्च, सर्वोत्तम सर्वोच्च. शिक्षक अध्यापक. दुम पूंछ, दुम पूंछ அப்படின்னா தும்னா என்றால் டைல், அதாவது வால். வால் பகுதியை வந்து நம்ம பூஞ்சுன்னு சொல்லுவோம். குண் லகன், குண் லகன்னா அதனுடைய குணம், கேரக்டர்ஸ். கணனா கின்தி அப்படின்னா நம்பர்ஸ், எண்ணுதல். அடுத்து சிகர் சோட்டி, சிகர்னா பீக்கு, சிகரம் என்று சொல்வார்கள். அது இந்தியில் அது மீனிங் வந்து சோட்டி. சர்வோத்தம் சர்வோச்ச, சர்வோத்தம்னா மிக மிக சிறப்பான, சர்வோத்தம் சர்வோச்ச சிறப்பானது. சிக்ஷக் அத்தியாபக் ஆசிரியரை குறிக்கும். சிக்ஷக் அத்தியாபக் ரெண்டுமே ஆசிரியர் தான் குறிக்கும். இப்போ மறுபடியும் அதை படிக்கிறோம். தும் பூஞ்ச், குண் லகன், கணனா கின்தி, சிகர் சோட்டி, சர்வோத்தம் சர்வோச்ச, சிக்ஷக் அத்தியாபக், சிக்ஷக் அத்தியாபக். இப்போ தோஹா எடுத்து படிக்கிறேன். அது பக்கத்துலேயே பேஜ் நம்பர் 192 இருக்கும் பாரு, 2 இருக்கும் பாரு. करता था सो क्यों किया, अब कर क्यों पछताया, पोया पेड़ बबुल का आम कहाँ से गाय. करता था सो क्यों किया, अब कर क्यों पछताया, पोया पेड़ बबुल का आम कहाँ से गाय. करता था सो क्यों किया, करता था सो அப்படின்னா करता थाன்னு செய்யறது. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு அந்த செயலுக்கு உண்டான பலன் கிடைக்கும். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், நன்றாக படித்தால் நல்ல எதிர்காலம் நமக்கு இருக்கும். அதுபோல் அப்புக்கர் கியோம் பச்தாயா, பச்தாயானா வருத்தப்படுகிறது. நாம் இதை ஒன்றை செய்து விட்டு இது சரியாக வரல, அது சரியாக வரலன்னு வருத்தப்படக்கூடாது. செய்யும் பொழுதே அதை கரெக்ட் நல்ல முறையில் திறமையான வடிவில் அதை செய்ய வேண்டும். போயா பேடு பபுல்கா அப்படின்னா கருவேல மரத்தை நடுதல். ஆம் கஹாசை காய், மாம்பழம் எங்கே கிடைக்கும். கருவேல மரத்தை நட்டுவிட்டு மாம்பழம் கிடைக்குமானா கிடைக்காது. கருவேல மரத்தை நட்டால் அதில் எதுவுமே பழமே கிடைக்காது. மாமரத்தை நட்டால்தான் என்ன கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும். நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதற்குண்டான பலன் தான் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் சொல்கிறது தான் இந்த தோஹா. கர்த்தாத்தா சோ கியோं किया, अब कर क्यों बचताया, போயா பேடு பபுல்கா ஆம் கஹாசே காய். உழைக்கும் நேரத்தில் உழைக்காமல் சும்மா இருந்துவிட்டு பிறகு நமக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டால் ஒரு பலனும் இல்லை. ரெண்டாவது, கஸ்தூரி குண்டல் பசே முருக டூண்டே பன்மோஹி, ஐசே கட்டி கட்டி ராம் கை துனியா தேக்கி நாஹி. கஸ்தூரி குண்டல் பசே, கஸ்தூரி அப்படின்னா ஒரு மானினுடைய பெயர். அந்த மானானது அதனுடைய உடலில் ஒரு விதமான திரவம் சுரக்கும். அதில் வரும் வாசனையை அது நமது உடலில் தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அந்த வாசனையை தேடி அலையும். அதே போல நம் மனதிலேயே நாம் கடவுளை வைத்திருக்கிறோம். மனசாட்சி என்ற கடவுள் ஒன்று இருக்கிறார்.
அப்படி இருந்தும் நாம் கடவுளை வெளியே தேடிதான் அலைகிறோம். கஸ்தூரி குண்டல் பசே முருக டோண்டே பன்மாஹி ஐசே கட்டி கட்டி ராம் ஹை. ஐசே கட்டி கட்டி ராம் அப்படின்னா கடவுளை தேடுது. துனியா தேக்கே நாகி, துனியான உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டாது. நம்ம மனசுக்குள்ளேயே தான் நமக்கு கடவுள் இருக்கிறார். அடுத்து தேர்ட் ஒன், நகாயே தோயே கியா ஹுவா. நகாயே தோயே கியா ஹுவா जो मन मैल ना जाए, मन मीन सदा जल में रहे, तो ये बास ना जाए. नहाए तो ये क्या हुआ, जो मन मैल ना जाए, मीन सदा जल में रहे, तो ये बास ना जाए. நகாயே தோயே அப்படின்னா தினமும் நாம் உடலினுடைய வெளிப்புறத்தில் குளிக்கிறோம். குளித்த பிறகு உடலை துடைத்துக் கொள்கிறோம். ஜோ மண்மையில் நாஜாய். ஆனால் மனதை நாம் அப்படி செய்ய முடியாது. உடலை குளிப்பாட்டுவது போல் மனதை நாம் குளிப்பாட்ட முடியாது. மனதில் நல்ல என்ற எண்ணத்தால் நாம் குளிப்பாட்டு சுத்தம் செய்ய வேண்டும். அதில் நல்ல எண்ணங்களை நாம் விதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமையான உடலும் மனமும் சேர்ந்து தூய்மையாக மாறும். வெறும் உடலை மட்டும் தூய்மையாக வைத்துக்கொண்டு மனதை அழுக்காக வைத்துக் கொண்டிருந்தால் அது உண்மையான தூய்மை ஆகாது. இது எப்படி என்றால், மீனானது தண்ணியிலேயே தான் இருந்து கொண்டு இருக்கும், ஆனால் அதனுடைய உடலில் நாற்றமானது இருந்து கொண்டே இருக்கும். மீன் சதா ஜல்மே ரகே, மீன் சதா ஜல்மே மீன் சதா ஜல்மே ரகே தோயே பாஸ் நா ஜாய். அதனுடைய அது எத்தனை முறை தண்ணியிலேயே இருந்து தன்னையே சுத்தம் செய்து கொண்டிருந்தாலும் அதன் உடலில் உள்ள நாற்றமானது போகாது. அடுத்து ஃபோர்த் ஒன், குரு கோவிந்த் தோவு கடே ஹாக்கே லாஹோம் பாயாம் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பதாய். குரு கோவிந்த் தோவு கடே ஹாக்கே லாஹோம் பாயாம் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பதாய். குரு ஆசிரியர், கோவிந்த் கடவுள், இவர்கள் இருவரும் கடே ஹாக்கே அப்படின்னா உன்முன் தோன்றி நின்றால், லாஹோம் பாயாம் யாரை வணங்குவாய். லாஹோம் பாயாம் என்றால் யாரை முதலில் வணங்குவாய் என்று அர்த்தம். பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பதாய், நான் குருவைத்தான் வணங்குவேன். ஏனெனில் எனக்கு ஆசிரியர் தான் முதலில் வந்து கடவுளை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆசிரியர். கடவுள்லாம் எப்படி இருப்பார், எப்படி எதற்காக எல்லாம் அவர் வருவார், யாருக்கெல்லாம் உதவி செய்வார், அவரிடம் உள்ள பவர்ஸ் என்ன என்ற விளக்கங்களை எல்லாம் எனக்கு சொல்லி கடவுள்லாம் இப்படி தான் இருப்பார்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆசிரியர். ஆகையால் நான் முதலில் ஆசிரியரைத்தான் வணங்குவேன். குரு கோவிந்த் தோவு கடே ஹாக்கே லாஹோம் பாயாம் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பதாய். அடுத்ததாக நாம் நம்பர்ஸ் போகலாம். பேஜ் நம்பர் 233. एक वन நம்பர்ஸ்க்கு வந்து சங்கியான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அதை எழுத்தாக எழுதணும் ஹிந்தியில். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15 16 16 17 17 18 18 19 19 21 21 21 21 21 22 22 23 23 24 24 25 25 26 26 27 27 28 28 29 29 30 30. அடுத்தது நாம் வந்து லிங், அதாவது ஜெண்டர்ஸ் பார்ப்போம். ஜெண்டர்ஸ்னால் இந்தியில் வந்து லிங் என்பது ஆண் இனம் பெண் இனம் குறிக்கக்கூடிய சொற்களை நாம் வரிசையாக இப்பொழுது உங்களுக்கு பார்ப்போம். பக்கரா பக்கரி, பூடா பூடி,
பாயி பகன் புக்கில் பேஜ் நம்பர் 231 பேஜ் நம்பரில் 3வது பக்கத்தில் வரிசையாக கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். பக்கரா பக்கரி, பூடா பூடி, பாயி பகன், யுவக் யுவதி, பூடா புடியா, பந்தர் பந்தரியா, கதா கதி, பிலாவ் பில்லி, ऊंट ऊंटनी, कौवा माता कौवा, आदमी औरत, नौकर नौकरानी, लेखक लेखिका, अध्यापक अध्यापिका, छात्र छात्रा, भिकारी भिकारी, विद्यार्थी विद्यार्थिनी, सुनार सुनारिन, माली मालिन, अभिनेता अभिनेत्री. अभिनेता பெரிய தலைவர், ஆண் தலைவர். அபிநேத்ரி அப்படின்ற பெண் தலைவர் குறிக்கும். மாலி எஜமானன், ஒரு வீட்டுக்கு எஜமானன் ஆண் எஜமானனை குறிக்கும். மாலின் என்றால் பெண் எஜமானியை குறிக்கும். சுனார், சுனார் என்றால் தங்க ஆபரணங்களை நகைகளை செய்யக்கூடிய ஆசாரியை குறிக்கும். சுனாரின் என்றால் பெண் ஆசிரியர், பெண் ஆசாரியை குறிக்கும். வித்யார்த்தி மாணவன், வித்யார்த்தினி மாணவி. பிகாரி ஆண் ஜென், இது என்ன பிகாரி என்றால் பிச்சைக்காரன். பிகாரின் அப்படின்னா பெண் பிச்சைக்காரி. சாத்திர சாத்ரா மாணவன் மாணவி, வித்யார்த்தி வித்யார்த்தினி, ரெண்டு ஒன்று தான். அடுத்து அத்தியாபக் அத்தியாபிகா ஆசிரியர். அத்தியாபக் என்றால் ஆசிரியர், அத்தியாபிகா என்றால் பெண் ஆசிரியர். லேகக், லேகக் என்றால் எழுத்தாளர். லேகிகா என்றால் பெண் எழுத்தாளர். நௌக்கர் வேலைக்காரன், நௌக்கராணி பெண் வேலைக்காரி, வேலைக்காரன் வேலைக்காரி. ஆத்மி ஔரத் மனிதன், ஆத்மி ஆண் மனிதன் குறிக்கும். ஔரத் என்றால் பெண்ணினத்தை குறிக்கும். கௌவா காகம், மாதா கௌவா என்றால் பெண் காகத்தை குறிக்கும். பிலாவ், பிலாவ் என்றால் பூனை. பில்லி பெண் பூனை. கதா கழுதை, கதி ஆண் பெண் கழுதை. பந்தர் குரங்கு, பந்தரியா பெண் குரங்கு. புட்டா புடியா, புட்டா என்றால் கிழவன், புடியா கிழவி. யுவக் இளைஞன், யுவதி இளைஞி. பாய் சகோதரன், பகன் சகோதரி. பூடா, பூடா ஓல்டு மேன் வயதானவன். கிழவன், பூடி கிழவி. பக்கரா பக்கரி, பக்கரா என்றால் ஆணாடு, பக்கரி என்றால் பெண் ஆடு. இது லிங், லிங் மீன்ஸ் ஜெண்டர்ஸ், ஆண்பால் பெண்பாலை பார்த்தோம். அடுத்ததாக அதான் நாம் பார்ப்பது வச்சன். வச்சன் என்றால் புளூரல்ஸ் என்று அர்த்தம். அதாவது தமிழில் ஒருமை பன்மை என்று சொல்வார்கள். லடுக்கா லடுக்கே, லடுக்கா என்றால் பையன், லடுக்கே என்றால் பையன்கள். புளூரல்ஸ், இந்த பக்கம் வருதெல்லாம் புளூரல்ஸ் வரும். கபடா கபடி துணி துணிகள். மகினா மகினே மாதம் மாதங்கள். கோடா கோடே குதிரை குதிரைகள். கம்ரா கம்ரே அறை அறைகள், ரூம் ரூம்ஸ். பௌதா பௌதே செடி செடிகள், பிளான்ட் பிளான்ட்ஸ். ருப்பியா ருப்பியே, ருப்பியா ருப்பியே பணம் பணங்கள். பக்கரா பக்கரே ஆடு ஆடுகள். பக்கரா பக்கரே. குத்தா குத்தே, குத்தா என்றால் நாய், குத்தே என்றால் நாய்கள். லடுக்கா லடுக்கே, கபடா கபடே, மஹீனா மஹீனே, கோடா கோடே, கம்ரா கம்ரே, பௌதா பௌதே, ருப்பியா ருப்பியே, பக்கரா பக்கரே, குத்தா குத்தே. ஒருமையிலும் பன்மையிலையும் மாறாமல் ஒரே வார்த்தைகள் கேள்வியிலும் என்ன வார்த்தை வருகிறதோ அதுவே ஆன்சரிலும் விடையிலும் வரக்கூடிய சில மாறாத ஃப்ளூரல்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம், சிங்குலர் ஃப்ளூரல்ஸ் வேர்ட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம்.
உதாரணத்துக்கு பாலக், பாலக்கேன்னு வரக்கூடாது, பாலக் பாலக்கு தான். இங்கே கொஸ்டினில் வர்றது எல்லாமே ஆன்சரில் அப்படியே வந்துடும். பாலக் பாலக், நவுக்கர் நவுக்கர், மோர் மோர், ஃபல் ஃபல், பாயி பாயி, நேதா நேதா. பாலக்னா பையன், நவுக்கர்னா வேலைக்காரன், மோர் என்றால் மயில், ஃபல் என்றால் பழம், பாயி என்றால் சகோதரன், நேதா என்றால் தலைவர். இந்த பக்கம் அத்தியாபக் அத்தியாபக், பைல் பைல், சேர் சேர், வித்யார்த்தி வித்யார்த்தி, ஆத்மி ஆத்மி, தேவதா தேவதா. அத்தியாபக் மாறாது ஃப்ளோரல்ஸில், அதே தான் அப்படியே வரும். அத்தியாபக்னா ஆசிரியர், அதுலேயே வந்து பெண் டீச்சர் ஆண் டீச்சர் எல்லாமே வந்துடும். பைல் காய், பைல் பைல், பைல்னா எருது, எருது மாடு. புல்லக் சேர், லயன், அதுவும் அப்படியே தான் வரும். வித்யார்த்தி ஸ்டூடெண்ட், ஆத்மி மேன், தேவதா தேவதை காட். லேகக் ரைட்டர், घर हाउस, पेड़ ट्री, हाथी एलिफेंट, डाकू रॉबर कोलेकार, दादा दादा अंकल, दादा दादा. இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு போவோம். शुद्ध करो, यही ये किताब. शुद्ध करोன்னா கரெக்டாக மிஸ்டேக்காக கொடுத்துருக்கிறது நம்ம கரெக்டாக எழுதணும். ஒரு ஒன் ஆர் சில சம் சேஞ்சஸ் தான் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். உதாரணத்துக்கு எஹியே கிதாப் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது கம்ப்ளீட் சென்டென்ஸாக எழுதணும். அதுக்கு ஃபுல்லாகவே நீங்களாம் ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை. ஒரே ஒரு ஹை மட்டும் அதுக்கு எண்டிங்கில் போட்டிங்கன்னா போதும். இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எஹியே கிதாப், இது ஒரு புஸ்தகமாக இருக்கிறதுன்னு இல்லாமல் இது ஒரு புஸ்தகம், இது ஒரு புக். எஹியே கிதாப் ஹை, இது ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. மேரா நாம் கோபால் ஹை அப்படின்னு வந்தால் தான் அது கம்ப்ளீட்டான சென்டென்ஸு. அந்த ஹைங்கும்போது விடுபட்டு போயிருக்கு. நீங்கள் எழுதுகிறப்போ ஆன்சரில் மேரா நாம் அப்படின்னு எழுதி மேரா நாம் கோபால் அப்படிங்கிறது கொஸ்டினில் இருக்கும். மேரா நாம் கோபால், என்னுடைய பெயர் கோபால். ஹை போட்டால் தான் ஹிந்தி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும். மேரா நாம் கோபால் ஹை. மேரே ஏக் ரூபியா பூச்சோ, மைனே ஏக் ரூபியா பூச்சோ, மைனே நான் ஒரு ரூபாயை கேட்டேன். ரூபாய் என்பது திங்ஸை கேட்கும் பொழுது பூச்சா வரக்கூடாது, மாங்காய் தான் வரும் கேட்குறது, வேற ஒருத்தர்கிட்ட கேட்குறது. மாங்குனா ஏஎஸ்கே, பூச்சினாலும் ஏஎஸ்கே தான். பாட சம்பந்தமான சந்தேகங்களை கேட்பதற்கு ஆசிரியரிடத்தில் கேட்பதற்கு வேணால் பூச்சா என்று வரும். ஒரு பொருள் வேண்டி அப்பா அம்மா கிட்ட பொருள் கேட்கும் பொழுது மாங்காய் தான் வரும். ராம் மைனே फोर्थ वन, मैंने उसको कहा, நான் அவனுக்கு சொன்னேன். मैंने उसको என்பது மாறி उससे என்று வரும். मैंने उससे कहा. तो राम ने उसके पास कहा, राम ने அவனுக்கு அருகில் சொன்னார்னு வராது. ராம் ने उससे कहा, ராம் அவனிடத்தில் சொன்னார். उसको पूछो, அவனுக்கு சொல், அவனிடத்தில் கேள். அவனுக்கு கேள்னு வராது. उससे पूछो, அவனிடத்தில் கேள் அப்படி என்று வரும். सीता के पास पूछो, सीताவுக்கு அருகில் கேள் வராது. सीता से पूछो, सीताவிடத்தில் கேள். मैं कल राम को मिला, நான் நாளைக்கு ராமனை சந்திப்பேன். मैं कल राम से मिला, கோ என்பதை எடுத்துவிட்டு என்ன பண்ணோம், சே என்ற வேர்டை அந்த இடத்தில் போட வேண்டும். मैं कल राम से मिला. दो दिन के लिए, दो दिन के लिए 2 நாட்களுக்காக, छुट्टी दीजिए விடுமுறை தாருங்கள். दो दिन के लिए, எடுத்துட்டு दो दिन की छुट्टी दीजिए, 2 दिन की छुट्टी दीजिए. அடுத்தது मेरे लिए 2 रुपये दीजिए. मेरे लिए என்பது मुझे, मेरे लिए என்ற மாதிரி मुझे என்று வரும். मुझे 2 रुपये दीजिए. 11
गांधी जी ने देश को सेवा की, गांधी जी ने देश को सेवा की, गांधी जी ने देश की सेवा की, गांधी जी ने देश की सेवा की। 12th, मैं उसके घर को गया, கோவை எடுத்துக்கணும் ஆன்சரில் இது. மை உஸ்கே கர், நான் அவனுடைய வீட்டிற்கு போனேன். மை உஸ் கேவிலே அடங்கிடுது, உஸ்கே அவனுடைய அப்படிங்கிறது அங்கேயே வந்துடுது உஸ்கே, அப்போ கோ தேவையில்லை. மை உஸ்கே கர் கயா, நான் அவனுடைய வீட்டிற்கு போனேன். 13th, ரவி கோ ஏக் லடுக்கி தி, ரவி கே ஏக் லடுக்கி தி. ரவி என்ற ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து லடுக்கி என்ற ஒரு சப்ஜெக்ட் பேரும் வந்துருக்கு, ஒரு பெண்ணை குறிக்கிற சப்ஜெக்டும் வந்திருக்கிறதுனால கே தான் போடணும். சப்ஜெக்டுக்கு அடுத்து வர்ற வேர்டு கேவாக மாறும். கோ என்பது கே என்று மாறும். ரவி கே ஏக் லடுக்கி தி. 14th, குச் பாணி தீஜியே, குச் பாணி தீஜியே. குச் என்றால் சில, குச் என்றால் சில. சில தண்ணீர் கொடுங்கள்னு யாருக்கிட்டையும் நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அந்த கொஞ்சத்துக்கு ஹிந்தியில் வந்து தோடா, தோடா பாணி தீஜியே, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க. வக்னகி மர்கயா, வக்னகி மர்கயா, அவன் இறந்திருக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பேச்சுவழக்கில் சொல்ல முடியாது. அவன் இறக்கவில்லை என்று தான் நாம் சொல்லவில்லை. வக்னகி மரா, वग्नगी मरा. So my dear students, இந்த शुद्ध करो दोहा हिंदी में अर्थ लिखो. मेंबर्स, लिंग, प्लूरल्स, जेंडर्स, नंबर्ஸ் இது எல்லாமே நீங்கள் நல்லா நம்ம ரிவிஷன் பண்ணுறதை திருப்பி திருப்பி நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மெமரியில் நிற்கும். அடுத்து வர்ற ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு சிறந்த முறையில் நீங்கள் எழுதுவதற்கு அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வீடியோ நல்லா பாருங்கள், யாரும் பார்க்காம இருக்காதீங்க. என்ன நாம் படிக்கிறோம், என்ன நாம் சொல்கிறோங்கிறது நல்லா கவனிங்க. இதுவே உங்களுக்கு கேட்டிங்கன்னாவே காதில் நல்லா மெமரி ஆகும். நன்றி மாணவர்களே, தன்யவாதம்.